இதே திருச்சி மாநாட்டுல சிஎம் வந்து ஒரு விஷயத்த சொன்னாரு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. இரட்டை பொருளாதாரம் இப்போ 26 திரும்ப ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா 2030 அந்த ட்ரில்லியன் பொருளாதாரத்தை அடைவோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இதுக்கு மக்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? மக்கள் ஒத்துழைச்சு நம்மளுக்கு வந்து 2026 நம்மளுக்கு சரிங்க. அவர் சொன்னது பூரா இதுவரைக்கும் நிறைவேற்றி வந்துட்டு இருக்கிறாரு. மறுபடியும் வந்தாலும் கண்டிப்பா நிறைவேற்றுவார், நம்பிக்கை உண்டு. தமிழ்நாடு இரட்டை பொருளாதாரமாகும் சொன்னாரு. தமிழ்நாடு இரட்டை பொருளாதார வளர்ச்சி இருக்கும்னு சொன்னாங்க. நம்ம அடைஞ்சிட்டோமா? அடுத்த இது வந்து மல்டி அடுத்த இது வந்து இன்னும் கூடுதலா இருக்கும். இதுல வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தால மட்டும்தான் இப்போ உள்ள சூழ்நிலையில தமிழ்நாட்டை காவந்து பண்ண முடியும். திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற ஒரு கட்சியோ அது கூட்டணி கட்சிகளோ இல்லை என்றால் தமிழ்நாடு வந்து பிஜேபியோட கூடாரம் ஆயிடும். அது வந்து வடக்கெல்லாம் எப்படி இருக்கு அதே மாதிரி தமிழ்நாடு ஆயிடும். நம்ம யாருமே சுயமா செயல்படாத நிலையை உருவாக்கிடும். அதுக்கு வந்து எல்லாருமே வந்து திமுக வந்து நிறைய மக்களுக்கு வந்து சாதனைகள் வந்து சொல்றது 1 2 விரல விட்டு எண்ணக்கூடிய சாதனைகள்லாம் இல்லை. ஒவ்வொருவரும் பலன் அடையக்கூடிய வகையில வந்து சாதனைகள் நிறைய செஞ்சிருக்கிறாங்க. தமிழ்நாடுடைய வளர்ச்சி இரட்டை இலக்க வளர்ச்சியா இருக்கணும். அது கண்டிப்பா இந்த 5 ஆண்டுல நிரூபிச்சு காமிச்சிட்டாரு. இந்தியாவுடைய முதல் மாநிலமாக இரட்டை இலக்க வளர்ச்சியா உலகமே வியக்கிற அளவுக்கு சைனா அளவுக்கு ஈக்குவலா பொருளாதார வளர்ச்சி கொண்டு போயிட்டாரு. எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. தமிழ்நாடு வந்து இரட்டை பொருளாதாரம் மாத்துவேன்னு சொன்னாரு. மாத்திட்டாரா? இன்னும் அதை பத்தி இன்னும் வரலீங்களா? இன்னும் முடிய போதே மாத்திட்டாரு. ஓகே. இங்க வந்து தளபதி வந்து 5 ஆண்டு திட்டத்தை பத்தி பேச போறாரு. மக்கள்கிட்ட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெள்ளட்டும் வந்து மாநாடு நடைபெறுது. திருச்சி மாநாடுன்னு சொன்னாவே வெற்றி மாநாடாக தான் பொதுவாக அமையும். நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 2021 பார்த்தா ஏற்கனவே வெற்றி மாநாடாக அமைந்து பொருளாதார வளர்ச்சி அடையணும் அப்போ அறிவிச்சோம். அதே மாதிரி வளர்ச்சி அடைந்திருக்கோம். இப்போ இந்த 2026 மீண்டும் நம்ம தளபதி மீண்டும் முதலமைச்சராக கட்டாயமாக ஆகுவார். வெற்றி மாநாடாக இது அமையும். கல்வி வாயிலாக இளைஞர்கள் எல்லோரும் நல்வழிப்படுத்தி வாழ்க்கையில பெரிய அளவுல உயரணும். இதுதான் இந்த மாநாட்டுடைய நோக்கம்.